ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பீக்கங்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்: பீக்கங்காய் 1 கிலோ, தேங்காய் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து, 2 கொத்து நம்ம இஷ்டம்தான். அடுத்து பெருங்காயத்தூள், அடுத்து சீரகம் தாளிக்கிறதுக்கு, தேவையான அளவு உப்பு. இதுக்கு மசாலா தூள் என்னென்ன போடுறேன்னு நான் தட்டத்தில் போட்டுட்டு போடும்போது உங்களுக்கு சமைக்கும்போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீக்கங்காய் தோல் நீக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் அப்படியே உங்களுக்கு பச்சை மிளகாய் காட்டினேன். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டுக்கோங்க. இதில் கட் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணிவிட்டு நான் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு ஒரு 6, இஞ்சி 2 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் நீக்கி. அப்புறம் பீக்கங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பீக்கங்காய் பொரியல் செய்வோங்களே அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா தூள் என்னென்ன போடணுங்கிறத செய்யும்போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் இரும்பு சட்டி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு இரும்பு சட்டி அல்லது மண் சட்டியில் வச்சுன்னா நல்லது. தேவையான அளவு எண்ணெய். பீக்கங்காய் எண்ணெயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு. பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு விழுது. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போட்டு வதக்கிட்டு பீக்கங்காய் போட்டுடலாம். பீக்கங்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாதி அளவு வெந்திருக்கு. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. உங்களுக்கு பீக்கங்காயிலே தண்ணி விடு கொஞ்சம். ஸ்லிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் அப்படி வெந்து வரும். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதை பால் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா தூள் என்னென்னு பார்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், வரமிளகாய் தூள் 3 ஸ்பூன். என்னது கொஞ்சம் சின்ன ஸ்பூன் தான், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. இது நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பீக்கங்காயை போட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இது ஒரு பச்சை வாசனை போக வரையில் நல்லா வதங்கிட்டு இப்போ தேவையான அளவு கல்லுப்பு, இது நானே வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு புதுசாக செய்கிறவங்க கூட நம்ம சமையலில் செய்யலாம். இப்போ தேங்காய் பால் உள்ளே ஊற்றிக்கலாம். இது தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஒன்லி தேங்காய் பால் மட்டும்தான்.
இது நல்லா கொதித்து வந்து பச்சை வாசனை போட்டுனா இறக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வந்துருச்சு. அவ்வளோதான், பீக்கங்காய் கிரேவி ரெடி. நல்லா எண்ணெய் திரண்டு வந்தோடனே நீங்கள் இறக்கி வச்சிடலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.